ஒன்றிய அரசிற்கு எதிராக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு ராஜசேகரன் அவர்களே, திரு திரவியம் அவர்களே, திரு டெல்லி பாபு அவர்களே, திரு துரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர்கள், எங்களுடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு செல்வம் அவர்களே, திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களே, நம்முடைய அமைப்பு செயலாளர் திரு ராமோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் விஜயன் அவர்களே, பொருளாளர் டாக்டர் ரூபியார் மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் மணலி தீர்த்தி அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, சுகன்யா செல்வம் அவர்களே, அம்சவர்தினி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கமலிகா காமராஜ் அவர்களே, சேவாதளத்தின் தலைவர் குங்ஃபு விஜயன் அவர்களே, திரு வீரபாண்டியன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, திரு புத்தன் அவர்களே, கனகராஜ் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, அம்மா பூங்கொடி அவர்களே, அண்ணன் தனிகாச்சலம் அவர்களே, இந்த பகுதியுடைய சர்க்கிள் தலைவர் தனிகாச்சலம், நம்முடைய பாய் பீர் முகமது அவர்களே, தமிழ் செல்வன் அவர்களே, வட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே, ஐஓசி பாலி அவர்களே, எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நம்முடைய இந்த போராட்டம் என்பது ஒன்றிய அரசிற்கு எதிராக தமிழ்நாட்டு நிதிநிலையில், ஒன்றிய அரசின் நிதிநிலையில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. 10 முறை தேர்தலுடைய பரப்புரைக்கு மோடி வந்தார். ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் 10 ஆண்டுகளாக மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை, தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் என்ற அடிப்படையில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அதுதான் மோடி அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு இடங்களில் கூட அவர் வெற்றி பெற முடியாது, 40 இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால், இங்கே 3 ஆண்டுகளாக நடந்திருக்கின்ற ஒரு நல்லாட்சி, தலைவர் ராகுல் காந்தியுடைய வருகை, இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய பரப்புரை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஆற்றி வருகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆட்சி. இதற்கு ஒரு நச்சான்றிதழை வழங்கும் விதத்தில் தான் பாஜகவை புறக்கணித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைத்தார்கள். இந்த கோபத்தை தாழாமல், கோபம் கொந்தளித்து நரேந்திர மோடி அவர்கள் நிதித்துறை அமைச்சரிடம் தமிழ்நாட்டை புறக்கணியுங்கள், நிதி ஒதுக்காதீர்கள் என்ற கட்டளையின் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2026க்கு முன்னோட்டமாக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் 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 உஷார்படுத்தி இருக்கிறது. எந்த காலத்திலும் மோடியும் மோடியுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை என்று 26 தீர்மானிக்க போகிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை. இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை 33 லட்சம் கோடி வருவாய், 48 லட்சம் கோடி செலவினங்கள், 33 லட்சம் கோடியில நீங்கள் 48 லட்சம் கோடியை செலவினங்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். ஏற்கனவே 10 ஆண்டுகள் ஆட்சியில் 155 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீர்கள். இந்த 155 லட்சம் கோடி கடன் வாங்கியதில் என்னமா புரியல, 155 லட்சம் கோடி கடன் யாருக்காக வாங்கப்பட்டது, எதற்காக வாங்கப்பட்டது? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், இந்திய மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே அயோத்தியில நீங்கள் என்ன ராமர் கோவில் கட்டினாலும் அங்கே உங்களை படுதோல்வி அடைய செய்வோம். பாசிச ஆட்சிகளுக்கும் பிரிவினதை ஆட்சிகளுக்கும் மத துவேஷங்களை செய்கின்ற கட்சிகளுக்கும் இங்கே இடமில்லை என்று அயோத்தி ராமரை அயோத்தியில தீர்ப்பளித்து இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு முன்னுதாரணம். நான் கேட்கிறேன், வருவாய் குறைவு, செலவினங்கள் அதிகம். ஏற்கனவே 10 ஆண்டுகளாக 155 லட்சம் கோடியை கடன் பெற்று அதானி அம்பானிகளுடைய கடனை அடைத்திருக்கிறீர்கள். கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள், வரியை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த தேசத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பாஜக எண்ணி பார்த்ததா? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அதற்கு பிறகு 2021 மோடி ஆட்சியில் ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை? என்ன காரணம்? சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக. ஆகவே இந்த சமூக நீதி வெற்றி பெறக்கூடாது. சமூக நீதியில் ஒருபோதும் உடன்பாடு இல்லாத பாஜக RSS உடைய சித்தாந்தம் இதை எடுப்பதற்கு மறுக்கிறது. இதனால் என்ன தீமை இந்திய தேச மக்களுக்கு? இந்த இந்திய தேசத்தில் 12 கோடி மக்கள் வறுமை கோட்டின் கீழ் உள்ளார்கள். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததால் இந்த 12 கோடி மக்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தானியங்களை பெற முடியவில்லை. இதுதான் மோடியுடைய ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சி என்பது இதே ஒரே ஒரு முன்னுதாரணம். ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசும் கட்சிகள், சமூக நீதிக்காக ஏற்படுத்திய கட்சிகள், இடஒதுக்கீடு வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்று கூக்குரல் எழுக்கும் கட்சிகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் பாஜக பின்புறமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 மிகப்பெரிய தீர்ப்பை அளிக்க போகிறார்கள். அந்த தீர்ப்பு தான் மீண்டும் இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை மோடி கொடுத்திருக்கிறார்.